ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி ஆரஞ்சு கேண்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 2 ஆரஞ்சு பழம் எடுத்து வச்சுருக்கேன். இது எவ்வளோ ஜூஸ் வருதுன்னு பார்ப்போம். இது வீட்டிலேயே பழுத்த பழம். இதை கட் பண்ணி இப்போ நம்ம ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 பழமும் பிழிஞ்சு எடுத்ததில் நமக்கு 1 டம்ளர் ஜூஸ் வந்திருக்கு. லெமன் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதுவும் எங்கள் வீட்டில் காய்ச்ச லெமன் தான். ஜூஸ் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு சுகர் எடுத்திருக்கேன். அதில் இப்போ நம்ம ஆரஞ்சு ஜூஸை சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும். ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இதை காய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் தண்ணியில் அப்பப்போ விட்டு பார்த்துக்கோங்க. அந்த தண்ணியிலேருந்து கெட்டியாக உருண்டு வர அளவுக்கு வந்தவுடனே நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்து இதை இறக்கிடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது, அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா திக்காக வந்துட்டு இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி உருண்டு வர அளவுக்கு வந்துட்டு இப்போ நம்ம லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் மோட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க. இதை ஃப்ரீசரில் 5லேருந்து 6 மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு பிறகு நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். கொஞ்சம் மிச்சத்தையும் இந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை நாம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். நம்மோட ஆரஞ்சு கேண்டி மோல்ட்லேருந்து எடுத்தாச்சு. நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன். இது நல்லா பார்க்கவே அழகாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ஆரஞ்சு பழம் வாங்கும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.